வணக்கம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி. இன்றைய ராசி பலன் கேரம் போர்ட் ராசி பலன். சிம்மராசி ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இங்க பாரு, இது இங்க அப்படி பண்ணனா நீ ஒரு அரவாணிடா. அரமணியா புருனோ மாட்டிக்கொண்ட தருணம். ப்ரோ அடிச்சது 2 கோல் ப்ரோ. அவரே ஜெயித்த மாதிரி கத்துறாரு பாரு. அவங்கிட்ட தப்பா இல்லடா போடா டே. ஈசாலா தப்பு மட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒத்திரி மும்பைல இருக்கும். ஐசா எப்படி பண்ண போனுக்கு அப்புறம் தான் ஆன் பண்றேன். போன் பண்ற வரைக்கும் ஆன்தான். சார்ஜ் 50 வந்துச்சா? சீக்கிரமா இறங்குது. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல இறங்கிருக்கு. அவங்க அப்பா கண்டிப்பா பாப்பா வீடியோ. எனக்கு போட்டு சூப்பர் எல்லாம் போட்டு என்ன குரூப்ல எல்லாம் போட்டு சண்டே பேசு குரூப்ல சூப்பர் இதுதான். ஏய் நைஸ் ஸ்பீச் ப்ரோ, நைஸ் ஸ்பீச். அவன் ஞாயிற்றுக்கிழமை என்னடா பண்ணாரு? ஆமாடா, நீ எப்படி ஜாப் பண்ணா ஃபேக் என்ன சொல்ல எக்மே தான பண்ற. ஏய் அக்கா வந்திருக்கடா. ஏய் வீடியோ எடுக்கறான்டா அவன். ஏய் எங்கடா இருக்கற? அக்கா வந்திருக்கேன்டா. டேய் அதெல்லாம் போட மாட்டேரி இவரு. பிரேம்ல போட்டு அப்படியே போட வச்சிரலாம். गाइस இந்த நான் ஒரு பதிவு நான் பண்றேன். மெல்வின் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். மெல்வின் டிவி நேஷா. பக்கத்து போய் வீடியோ போடு. புது சேனல் என்ன வந்திருக்கோம். அந்த நீங்க அந்த சேனல் போய் விசிட் பண்ணீங்கன்னா ஆடியோ ஏன் டைம்ல நான் பேசலாம் கேக்கும். நான் எத்தனை வாட்டி தேடி பாத்துறேன் தெரியுமா? அத மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு 10 மைக்கு கொடுக்குறாங்க. फ्रेंड्स கண்டிப்பா நீங்க அந்த சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட். 10 மைக்காடா அவர் எத்தனை வாழைப்பழம் எத்தனை இந்த தருணத்துல மைனஸ் அந்த சேனலை போய் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒரு புதுச்சேரியில இருந்து ஒரு மாணவன் வந்திருப்பான். கண்டிப்பா நீங்க அந்த சேனலை பாத்துக்கோங்க. ஒண்ணுதான் பாண்டிச்சேரி புதுச்சேரியும். பக்கத்து வீட்டுல தான் இருப்பான் அந்த பையன். புதுச்சேரின்னு சொல்லி வீடியோ எடுத்திருப்பாரு. அடி காமெடிடா மக்கட போடுது நீ உனக்கு பல்லு இதே பண்ணு மண்டல எல்லாம் முடி வெட்டி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 கிட்ட இருக்கும். ஸோ வந்து கரண்ட் வந்து ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. அண்டு காலையில் தான் வரும் போல் கரண்ட்டு. ஆனால் புயல் இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரொம்ப காற்று இல்லை, அதனால் ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடி நான் ஃபேஸ் மட்டும்தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ பின்னாடி எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது பின்னாடி. ஸோ அதனால் ஏரியா ஃபுல்லாக கரண்டில் இருட்டாக தான் இருக்குது. அதனால் சார்ஜும் எங்கேயுமே இல்லை. காலையில் இருந்தால் தான் தெரியும் சார்ஜ் போடுறதா எங்கே போடுறதுன்னு.
ஸோ நான் கால் லஞ்ச் கண்டினியூ பண்ணுறேன்.